இப்போ ரோமன் நியூமரல்ஸ் ஓகேங்களா? ஸோ இந்த ரோமன் நியூமரல்ஸ்க்கு முன்னால நாம வந்து சில இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். என்ன அப்டின்னா, இப்ப நாம யூஸ் பண்றோம்ல நம்பர். இப்ப 0, 1, 2 அது வரையும் எதுல இருக்கு? 9 வரையும் தான் இருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட 10 டிஜிட்ஸ். 0 டூ 9ங்கிறது 10 டிஜிட்ஸ். ஓகே. ஸோ இந்த நம்பர் தான் நாம என்ன சொல்றோம் அப்டின்னா, என்ன சொல்றோம்? ஹிந்து அரேபிக் நம்பர் சிஸ்டம்ஸ். ஹிந்து அரேபிக் நம்பர் சிஸ்டம்ஸ். அதாவது இந்துஸ்தானியர்களும், அரேபியர்களும் சேர்ந்து உருவாக்குன ஒரு சிஸ்டம் தான் இந்த ஹிந்து அரேபிக். இதுல எத்தனை டிஜிட்ஸ் இருக்கும்னா 10 டிஜிட்ஸ் இருக்கும். 0 டூ 9. சரிங்களா? ஓகே. இது இப்ப ரீசெண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இதுக்கு முன்னால என்ன சார் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, சரி ஓகே. இப்போ ஒரு 5000 இயர்ஸ் பிஃபோர் சரிங்களா? பிசி அப்பலாம் என்னங்க சார் நம்பர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, மேக்ஸிமம் இந்த மாரி நம்பர்லாம் உருவாகலங்க. இப்போ ரோமன் நியூமரல்ஸே பார்த்தீங்கன்னா, எப்போ உருவானுச்சு? கிட்டத்தட்ட 9த் செஞ்சுரி பிசில தான் உருவானுச்சு. சரிங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடிலாம் என்ன சார் யூஸ் பண்ணியிருப்போம்? நம்ம இந்த லைன் சிஸ்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. இந்த லைன யூஸ் பண்ணி நம்பர் எழுதியிருப்போம். அப்படிதானே? 1 1ன்னா ஒரு லைன். 2 அப்படின்னா 2 லைன். 3 அப்படின்னா 3 லைன். 4 அப்படின்னா 4 லைன். 5னா 1, 2, 3, 4 ஓகே. இத ஒரு கிராஸ் அவுட் பண்ணுவோம். சரிங்களா? ஓகே. இது ஒரு பேரா. சரியா? இது 5ன்னு வச்சிருப்போம். 6ன்னா 1, 2, 3, 4, 5, 6 இது எங்க சார் படிச்சிருப்போம்? மேக்ஸ்லயே டேலி மார்க்ஸ்ல பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்குங்களா? இது 6. அப்போ 10க்கு எப்படி சார் எழுதுவோம்? 1, 2, 3, 4, 5 1, 2, 3, 4, 5 ஓகே. ஸோ இது மாதிரி தான் வெறும் லைனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். எப்ப? கிட்டத்தட்ட ஒரு 5000 இயர்ஸ்க்கு பிஃபோர். ஓகேங்களா? இதுதான் காலங்காலமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறி எங்க வந்திருக்கு அப்படின்னா, ரோமன் நியூமரல்ஸ்க்கு வந்திருக்குங்க. கிட்டத்தட்ட அது இப்பல இருந்து பாத்தீங்கும்போது ஒரு 2900 இயர்ஸ் பிஃபோர். ஓகே. அதாவது 9த் பிசின்னு சொல்லுவோம். ஓகே. அந்த டைம்ல தான் இந்த ரோமன் நியூமரல்ஸ் வந்து மேக்ஸிமம் நம்பருக்கு கால்குலேஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சார் அப்படின்னா, இந்த 1 அப்படின்னா ஓகே ஐன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். பி அப்படின்னா 5 ஓகே. எக்ஸ் அப்படின்னா 10ன்னு சொல்லுவாங்க. எல் அப்படின்னா 50. சி ஃபார் 100. டி டிக்கு 500. எம் அப்படின்னா 1000 சரிங்களா? ஓகே. இங்க பாருங்க எழுதியிருக்கேன். இது அப்படியே ஃபுல்லா பாருங்க. ஸோ இதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோட்டலா எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 7 டிஜிட்ஸ் இருக்கா? ஓகே. 7 டிஜிட்னு சொல்லலாம். நியூமரல்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் ஆல்பபெட்டை வச்சு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இங்கிலீஷ் ஆல்பபெட்டை வச்சு தான் நம்ம நம்பர் எழுதியிருக்கோம் ஸ்டார்டிங்ல. அப்படிதானே? ஒரு 7 ஆல்பபெட் இருக்குங்க. அதான் நியூமரல்ஸ்னு சொல்லுவோம். அதை வச்சு தான் நம்ம வந்து இதுக்கு முன்னால கால்குலேஷனே பண்ணியிருக்காங்க. அடிஷனா இருக்கட்டும், சப்ராக்ஷன் எதுவா இருக்கட்டும். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான். ஆனா இது ரொம்ப கஷ்டமா போச்சு. ஏன் அப்படின்னா, இதுல ஒரே ஒரு குறை என்னன்னா, ஓகே ஒரு நம்பர் எழுதணும் அடிஷன் சப்ராக்ஷன்னா ரொம்ப டிஃபிகல்ட். அது மட்டும் இல்லாம இதுல 0ங்கிற நம்பரே எழுத முடியாது. கரெக்ட் தானே? இது எங்க 0 இருக்கு பாருங்க. we cannot represent 0 in this roman numerals. ஓகே. சோ அதனாலேயே இந்த சிஸ்டத்தை மாத்தணும்னு நினைச்சாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் தான் என்ன கிரியேட் ஆனிச்சுன்னா ஹிந்து அரேபிக் நியூமரல் சிஸ்டம்ஸ். ஓகே. இந்த 0 ஓகே அப்படிங்கறதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. யாரு சார் பண்ணது அப்படின்னா, யாரு வேற யாரும் இல்ல, நம்ம இந்தியன் மேத்தமெட்டிஷியன் அண்ட் ஆஸ்ட்ரானமர் தான். சரிங்களா? யார் அப்படின்னா ஆரியப்பட்டாங்க. ஆரியப்பட்டா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இவர் ஒரு இந்தியன் மேத்தமெட்டிஷியன். இவரு தான் இந்த 0 அப்படிங்கிறதையே என்ன இன்வென்ட் பண்றாரு. சரிங்களா? அது எப்ப அப்படின்னா 5th ஏடி. ஓகே. அவ்வளவுதாங்க. 5th செஞ்சுரி. ஓகே. ஆஃப்டர் கிறிஸ்ட் தான் இப்பதான் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாம இந்த டெசிமல் சிஸ்டத்தையும் இவர் தான் கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாரு அப்படின்னா பிரம்மகுப்தாங்க. பிரம்ம குப்தா. ஓகே. அவரு எப்ப அப்படின்னா கிட்டத்தட்ட 6th செஞ்சுரி நெக்ஸ்ட் செஞ்சுரியிலேயே. சரிங்களா? நெக்ஸ்ட் செஞ்சுரியிலேயே இந்த 0வோட இதை பத்தி எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம 0 தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே. இந்த 0வோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிலாம் கொண்டு வந்தது யாருன்னா பிரம்மகுப்தா தாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் தான் இந்த அரேபியர்ஸ் ஓகே அரேபியன் மேத்தமெட்டிக்ஸ் இருக்காங்கல்ல அல்குராஸ்மி ஓகே அல்கிண்டி இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா ஓகே அவங்களும் சில நம்பர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 1, 2, 3 அண்ட் ஸோ 9 வரையும் அவங்களும் வேர்ல்டு லெவல்ல யூஸ் பண்ணியிருக்காங்க.
ஆனா அவங்களுக்கும் ஒரு குறையாவே இருந்திருக்கு அப்படின்னா நம்மளால அவங்களாலையும் ஒரு ஒரு ஃபுல்லா ஒரு நம்பர் சிஸ்டத்தை கிரியேட் பண்ண முடியல. ஓகே. அதுக்கப்புறம் தான் இந்த ஆரியபட்ட பிரம்மகுப்தா ஓகே இந்த ஜீரோ பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த ஹிந்து அண்டு அரேபிக் ஓகே 2 பேரும் 2 பீப்புள் சேர்ந்து தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த 0 to 9 ஓகே அப்படிங்கிற 10 டிஜிட்ஸ் ஓகே அதை என்ன சொல்லுவாங்கன்னா 10 டெசிமல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சிஸ்டத்தையே உருவாக்கியிருக்காங்க. ஓகே அதுக்கு பேஸ் என்னன்னா நம்ம ரோமன் நியூமரல்ஸ் தான். சரிங்களா? ஓகே இப்போ வீடியோக்குள்ள போலாங்களா? இப்போ இந்த ரோமன் நியூமரல்ஸ்ல டோட்டலா எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னா 7 டிஜிட்ஸ் இருக்கா? ஓகே இதை அப்படியே மெமரி பண்ணிக்கங்க. ஐ அப்படின்னா 1, வி அப்படின்னா 5 இதை ஃபுல்லாக அப்படியே மெமரி பண்ணிக்கங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த ரூல்ஸ் பார்க்க போகிறோம். ரூல்ஸ் ஆஃப் ரோமன் நியூமரல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் அப்படி என்ன அப்படின்னா விஎல்டி கேனாட் பி ரிப்பீட்டடுங்க. சரிங்களா? ஸோ நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. வி அப்படின்னா ஒரு டைம் தான் நம்பர் எழுதும் போது ஒரு டைம் தான் யூஸ் பண்ணணும். எல்லும் சரி டியும் சரி. சரிங்களா? இதை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. எப்படி பண்ணக்கூடாதுன்னா இப்போ வி வி ஓகே எல் 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 இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏன் அப்படின்னா இப்போ நம்ம வீனா என்ன வீனா என்ன 5வா? ஓகே இன்னொரு வி போடுங்க அப்படின்னா 10 ஆயிடுது. சரிங்களா? ஸோ 10க்கு தான் நம்மகிட்ட ஏற்கனவே எக்ஸுங்கிற ஒரு நியூமரல் இருக்குல்ல அதனால அதை ரிப்பீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஐஎக்ஸ்சிஎம் இதெல்லாம் என்ன பண்ணலாம்? அப்ப எதெல்லாம் ரிப்பீட் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஐஎக்ஸ்சிஎம் சரிங்களா? இதெல்லாம் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இப்போ 2 அப்படின்னா என்ன பண்ணலாம்? 2 அப்படின்னா டபுள் ஒன் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 20க்கு என்ன எழுதிக்கலாம்? 10 ஃபார் 10ஆ எக்ஸ் ஃபார் 10ஆ ஓகே அப்போ எக்ஸ் எக்ஸ் இது 20ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? சினா 100 அப்போ டபுள் சி அப்படின்னா 200 ஆயிடுமா? ஓகே எம் அப்படின்னா 1000 நான் ட்ரிபிள் எம் எழுதுறேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகும்? 3000 ஆயிடுமா? சரிங்களா? அதுவும் ஒரு ரூல்ஸ் இருக்கு. என்னது அப் டு 3 டைம்ஸ் தான் எழுதணும். நீங்க பாட்டுக்கு சி 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 சின்னு 4 சி எழுதி 400ன்னு எழுதக்கூடாது. இது ராங். ஓகேங்களா? 400க்கு வேற ஒன்று இருக்கு. நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே தேர்ட் ரூல்ல இருக்கு. இங்க பாருங்க. தேர்ட் ரூல் என்னன்னா ஐஎக்ஸ்சி கேன் பி சப்ராக்டட். ஓகே ஸோ இங்க பாருங்க இன்னொரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா இப்போ இது அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் அதை ரொம்ப பார்த்துக்கணும். ஓகேங்களா? இப்போ அடிஷன் இதுல எது சார் ஆடு அப்படின்னா ஒரு பிக் டிஜிட்ஸ்க்கு அடுத்து வர்றது ஸ்மாலா இருந்தா அதுக்கு பேர் ஆடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே இப்போ இங்க சின்னு எழுதிட்டேன். சிங்கிறது நமக்கு என்னது 100ஆ? இதுக்கப்புறம் ஸ்மாலர் நியூமரல் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் எக்ஸ் ஓகேங்களா? அதுக்கப்புறம் வி இந்த சி இருக்கிறதுலேயே கிரேட்டரு இதுக்கப்புறம் வரதெல்லாம் ஸ்மாலர் தானே. சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் என்னன்னா அடிஷன். சரிங்களா? இப்போ என்ன வரும்? சினா 100 எக்ஸ் எக்ஸ்னா 10 10 20 இது ஒரு 5 அப்போ 125ன்னு வருமா? சரிங்களா? ஸோ என்ன ரூல் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு பிக் நம்பர் இருக்கு. ஓகே இது வந்து எம் அப்படின்னா பிக் நம்பர். அதை தொடர்ந்து வர்றது ஸ்மாலர் நம்பரா இருந்ததுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எல்லா இருக்கட்டும் இல்லைன்னா எம்முக்கு அப்புறம் ஒரு டியா இருக்கட்டும் இல்லை எம்முக்கு அப்புறம் ஒரு வி. ஓகே புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து என்ன அப்படின்னா கிரேட்டரா இருந்தது. செகண்ட் டிஜிட் ஸ்மாலரா இருந்ததுன்னா கண்டிப்பா அது என்னது? அடிஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்ததுன்னா சப்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டிஜிட் ஸ்மாலரா இருக்கு. செகண்ட் டிஜிட் வந்து என்னன்னா கிரேட்டரா இருக்கு. சரிங்களா? இதுக்கு பேர் என்னன்னா சப்ராக்ஷன்ஸ். ஸோ நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் எக்ஸ் எழுதுறேன் அடுத்து சி எழுதுறேன். இது எப்படி சார் எழுது? இது எப்படி சார் சப்ராக்ஷன் சொல்றீங்க அப்படின்னா ஓகே 100 ஓகே மைனஸ் 10ன்னு அர்த்தம் இதுக்கு. சரிங்களா? சி ஃபார் 100 எக்ஸ் ஃபார் 10 ஓகே 10 இஸ் சப்ராக்டட் ஃப்ரம் 100 அதுதான் இதுக்கு மீனிங். ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்மாலு நெக்ஸ்ட் பிக் ஒன் இப்படி வந்தா சப்ராக்ஷன்ஸ் நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் சி எம். ஓகே அப்ப சிங்கிறது ஸ்மாலர் தானே. சின்னா என்னது நமக்கு 100 எம் அப்படின்னா 1000. நல்லா பாருங்க. அப்ப இங்க ஸ்மாலரா இருக்கு இங்க கிரேட்டரா இருக்கு. அப்ப கண்டிப்பா அது என்னதான் இருக்கும்? சப்ராக்ஷன் சொன்னா எதுல இருந்து செப்பரேட் பண்ண சொன்னேன்? இருந்து 1000 எம்ல இருந்து 100 செப்பரேட் பண்ண என்ன வரும்? 900. சரிங்களா? அப்ப இதோட ஆன்சர் என்ன? 900. ஓகே ஸ்மால் பிக் வந்து செப்பரேட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? அவ்வளவுதாங்க. இதுதான் தேர்ட் ரூல். ஓகே
ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். இங்க பாருங்க, கன்வெர்ட் ஹிந்து அரபிக் நம்பர்ஸ் டு ரோமன் நியூமரலுக்கு கன்வெர்ட் பண்ண போறேங்க. சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, நான் இப்போ ஒன்றும் இல்லை, இதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிங்க ஃபுல்லாவே. இப்போ நான் சப்ராக்ஷனுக்கு சில ரூல்ஸ் எழுதியிருக்கேன் பாருங்க. இந்த இதை அப்படியே ஒரு வாட்டி படிச்சுக்கிங்க. இப்போ 1, 5 இந்த மாதிரி ஒரு 7 இருக்கா, அதே மாதிரி இங்க ஒரு 6 இருக்குங்க. இதை நல்லா மெமரி பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா அப்பதான் நம்ம டைரக்டா ஆன்சர் யூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா? இப்போ 4 அப்படின்னா இப்படி எழுதலாம், ஐவின்னு எழுதலாம். 9 அப்படின்னா என்னது, ஐஎக்ஸ் தானே, அதாவது ஐஎக்ஸ் ஸ்மால் கிரேட்டர் அப்படின்னா சப்ராக்ட்னு சொல்லிட்டு 9. ஓகே, இப்போ 40க்கு என்னங்க பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்எல்லுங்க. சரிங்களா? எக்ஸ்எல்லுன்னா என்ன, 40, எக்ஸ்னா 10, எல்லுன்னா 50. ஸ்மால் பிக் வந்தா என்ன பண்ண சொன்னோம், செப்பரேட் பண்ண சொன்னோம். அப்போ எக்ஸ்எல்னா என்னது 14 தான் வரும். எக்ஸ்சினா என்ன, 90ங்க, அதாவது 100 மைனஸ் 10 90. சரியா? நெக்ஸ்ட் சிடினா 400, டி ஃபார் டினா என்னது 500, சினா 100. ஓகே, ஸோ ஸ்மால் பிக் வரதுனால 400. சிஎம்னா 900, 1000 மைனஸ் 100 900. ஓகே, இது எங்கெல்லாம் இந்த மாதிரி வருதோ அதுக்கெல்லாம் நீங்க இதை யூஸ் பண்ணிடுங்க. சரிங்களா? எங்கேயாவது 400 வந்ததுன்னா நீங்க சிடி யூஸ் பண்ணிடணும். எங்கேயாவது 40 அப்படின்னா நீங்க எக்ஸ்எல் யூஸ் பண்ணிடணும், வேற எதுவுமே பண்ணக்கூடாது. எங்கேயாவது 9 வருதா, ஐஎக்ஸ் யூஸ் பண்ணிருங்க. எங்கேயாவது 900 யூஸ் பாக்குறீங்களா, என்ன பண்ணிருங்க, நீங்க சிஎம் அப்படின்னு யூஸ் பண்ணிருங்க. ஓகே தானே? நெக்ஸ்ட் இதுவும் தான், இது ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, இது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வந்தா இதை யூஸ் பண்ண சொன்னேன். சரிங்களா? அவ்வளவுதாங்க. இதுல சப்ராக்ஷன் பாருங்க, இதெல்லாம் சப்ராக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, ஒன்ஸ், டென்ஸ், 100. ஓகே, இது 3 தாங்க சப்ராக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 1, 26 எப்படி எழுதலாம், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். 20 பிளஸ் 6ன்னு எழுதிக்கிட்டேன். ஸோ 20 அப்படின்னா என்ன சொல்லுங்க, 20ன்னா எப்படி எழுதலாம், எக்ஸ் எக்ஸ்ன்னு எழுதலாமா? ஓகே, எக்ஸ் ஃபார் 10, ஏன்னா நம்ம 3 டைம்ஸ் யூஸ் பண்ணி அப் டு 3 டைம்ஸ் we can ரிப்பீட். சரிங்களா? ரிப்பீட் பண்ணிக்கலாம்ல 3 டைம்ஸ். ஸோ நான் 2 டைம்ஸ் தான் அழகா எழுதலாம். ஓகே, ஸோ 20 நாட் எக்ஸ் எக்ஸ். 6க்கு என்ன எழுதலாங்க, 6க்குன்னா என்னது விஐ. சரிங்களா? விஐ, அவ்வளவுதாங்க ஆன்சர். இதான் 26. 34. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 34 எப்படி எழுதலாம், 30 பிளஸ் 4ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். 30 எப்படி எழுதலாம் சொல்லுங்க, எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். ஓகேங்களா? 10 10 10, அவ்வளவுதாங்க. 4க்கு ஐவி. ஓகே தானே? நெக்ஸ்ட் 47 பாருங்க. 40க்கு என்ன எழுதணும், நீங்க பாட்டுக்கு 4x போட்டுறாதீங்க, எக்ஸ் 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 எக்ஸ்ன்னு ப்ளே ஏன்னா நம்ம அப் டு 3 டைம்ஸ் தான் ரிப்பீட் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ 40க்கு எது அப்படின்னா எது பக்கத்துல இருக்கு, 50 தானே பக்கத்துல இருக்கு. அப்ப பாருங்க, நமக்கு ஏற்கனவே என்ன மெமரி பண்ண சொல்லியிருக்கேன்னா, ஓகே, 40னா என்ன எழுதிக்கலாம், எக்ஸ்எல்னு எழுதிக்கலாமா? டைரக்டா என்ன பண்றீங்க, எக்ஸ்எல்னு அப்படி எழுதிக்கங்க. சரிங்களா? அப்புறம் 7க்கு விஐஐ 7, அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் 58. ஓகே, எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம், 50 பிளஸ் 8ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோங்க. 50னா என்ன வரும் சொல்லுங்க, இங்க பாருங்க, இதுல இருக்கா, இதுல 50 கிடையாது. சரிங்களா? இங்க பாருங்க, நம்ம ஆல்ரெடி இந்த ரோமன் நியூமரல் 50 இருக்கா, 50 ஃபார் எல். சரியா? அப்ப எல் யூஸ் பண்ணிக்கிறோம். 8னா என்னங்க, 8னா விஐஐ இதானே 8. அவ்வளவுதாங்க, இதுதான் 58. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, 63. 63 எப்படி எழுதலாங்க அப்படின்னா, ஸோ மோஸ்ட் நியரஸ்ட் கிரேட்டஸ்ட் நம்பர் தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 63 நம்ம எப்படி பிரிக்கலாம், மோஸ்ட் நியரஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா 60 பக்கத்துல 50 இருக்கா. ஓகே, பேலன்ஸ் என்ன இருக்கு, ஒரு 10, அடுத்து ஒரு 3, இப்படி தாங்க ஸ்ப்ளிட் பண்ணணும். பாருங்க, அப்ப 50க்கு எப்படி எழுதலாம் நம்ம, எல்லா, எல் ஃபார் 50, 10னா எக்ஸ், 3னா 1 2 3. ஓகே, அவ்வளவுதாங்க. இதுதான் 63. 70க்கும் பாத்தீங்கன்னா 70 எதுக்கு, இதோட கிரேட்டஸ்ட் லோயஸ்ட் நம்பர் பாத்தீங்கன்னா என்னது, எல் தான். சரிங்களா? அப்ப இதுக்குள்ள தானே வருது, இதோட ஸ்மாலஸ்ட் 70 இங்க இந்த பிட்வீன்ல தானே இருக்கு. ஓகே, அப்ப இந்த பிட்வீன்னா என்ன பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறதான் பார்க்கணும். சரிங்களா? ஓகே, ஒருவேளை உங்களுக்கு இந்த 9 இதெல்லாம் வந்துச்சுன்னா டைரக்டா எழுதிக்க சொன்னேன். சரிங்களா?
ஓகே. இதோட கம்மியா இருக்கு. ஓகே. இப்ப 50க்கும் 100க்கும் பிட்வீன்ல இருக்குன்னு அப்படின்னா, அதனுடைய லோயர் டிஜிட் தான் பார்க்கணும் நீங்க. எல்ல வச்சு தான் எழுதுறீங்க. சரிங்களா? ஸோ அத ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 70ன்னா 50. 50க்கு எல்லா 20க்கு எக்ஸ் எக்ஸ் ஏன் 20ன்னு எழுதலன்னா 50 பிளஸ் 20 தான் 70. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் 3. ஓகே. இங்க கொஸ்டின் கொஞ்சம் தப்பா இருக்கு. இது 73ன்னு வரும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. 3னா 1 2 3 அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் 89. சரிங்களா? இப்ப 89 எங்க தான் வரும் பாருங்க. இந்த பிட்வீன்ல தானே இருக்கு. 50க்கும் 100க்கும் பிட்வீன்ல தாங்க இருக்கு. அப்படி பிட்வீன்ல தான் நம்ம எதை எழுத சொன்னோம்? அதோட லோயர். லோயர்னா என்னது இங்க? எல். ஓகே. எல்ல வச்சு தான் எழுத போறோம். சரிங்களா? அப்போ 50 பிரிச்சாச்சுங்க. 50 பேலன்ஸ் என்ன இருக்கு? 30. 50 பிளஸ் 30 80ங்க. ரிமைண்டர் ஒன்ஸ் பிளேஸ்ல 9 இருக்கு. ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. 50னா என்ன? எல். 30னா எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். நம்ம தான் 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணலாம்ல. 9னா ஐஎக்ஸுங்க. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் 96. ஓகே. 96 இங்க பாருங்க. இதுவும் 50க்கும் 100க்கும் டிவைன்ல தான் இருக்கு. ஆனா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன்? இங்க 90க்கு ஒரு ஆன்சர் இருக்கா? என்ன இருக்கு? எக்ஸ்எல். இதை தான் எழுத சொன்னேன். சரிங்களா? இப்படிதான் நீங்க பிரிக்கணும். ஸோ 90க்கு எக்ஸ்எல்னு எழுதி ஆயிடுச்சு. சரிங்களா? சாரி, 90க்கு எக்ஸ் சி. எக்ஸ் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6க்கு என்ன வரும்? 6க்கு விஐ. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 108. ஓகே. 100 எப்படி பிரிக்கலாம்? 100 பிளஸ் 8ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? இப்போ 100 நமக்கு தெரியும். 100னா என்ன இருக்கீங்க? சி தானே. 100 ஃபார் சி அப்படின்னா சி. 8க்கு விஐஐஐ. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க 127. ஸோ இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் பாருங்க. 100. ஓகே. 100ஆ? நெக்ஸ்ட் 20 இருக்கு. நெக்ஸ்ட் 7. அவ்வளவுதான். 100னா என்ன? சி தானே 100. சரியா? 20னா எக்ஸ் எக்ஸ். 7னா விஐஐ. அவ்வளவுதாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் 146 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம்? 100. இதுல நான் 40னே பிரிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு 40க்கு எக்ஸ்எல் நம்பர் இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் 6. அவ்வளவுதாங்க. அப்போ 100க்கு என்ன எழுதலாம்? சி. 40க்கு இங்க பாருங்க 40க்கு என்ன இருக்கு? எக்ஸ்எல்ன்னு இருக்கா? அப்படி எக்ஸ்எல்னு எழுதிக்கங்க. 6க்கு விஐ. அவ்வளவுதாங்க. சரியா? நான் கேப் விட்டுருக்கேன். கேப் விடாம எழுதுங்க. நெக்ஸ்ட் 173 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 100. நெக்ஸ்ட் இந்த 70 பாருங்க. நீங்க 17 டைரக்டா எழுத முடியாது. சரிங்களா? இந்த 70ங்கிறது எதுக்கு பிட்வீன்ல இருக்கு? இங்க பாருங்க. எல்லுக்கும் சிக்கும் பிட்வீன்ல இருக்கா? ஓகே. அப்ப நம்ம எல்லையும் சேர்த்து தான் எழுதணும். சரிங்களா? எப்படி பிரிச்சுக்கலாம்? 100 பிளஸ் 50 பிளஸ் 20 பிளஸ் 3. ஓகேங்களா? இப்போ 100னா என்ன? சியா? 50னா எல். 20னா டபுள் எக்ஸ். 3னா ட்ரிபிள் ஐ. ஓகே. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 236. எப்படி பிரிக்கலாம்? 200. ஓகே. 200 பதிலாக என்ன எழுதிக்கலாம்? சிசின்னு எழுதிக்கலாம்ல. ஓகே. அவ்வளவுதான். அப்ப 30 பிளஸ் 6. 200னா சிசி. 30னா ட்ரிபிள் எக்ஸ். 6னா விஐ. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க 254 இருக்கா? ஸோ இதை எப்படி பிரிக்கலாம்? 200 பிளஸ் 50 பிளஸ் 4. 200னா நம்ம என்ன சொல்லியாச்சு? சி சி. 50க்கு என்னங்க இருக்கு? 50க்கு இங்க பாருங்க என்ன இருக்கு? எல் இருக்கா? ஓகே. எல் அப்படி எழுதியாச்சுங்க. 4னா ஐவி. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் 296. 200னா சிசி. 90னா என்னங்க? 90னா இங்க பாத்துக்குங்க. இங்க இருக்கு நம்ம கிட்ட எக்ஸ்சி. சரிங்களா? அப்படி எழுதிக்கங்க. 6னா விஐ. ஓகே தானே? நெக்ஸ்ட் 333. 300 பிளஸ் 30 பிளஸ் 1. சார் 331. சரிங்களா? 300னா என்ன பண்ணிக்கலாம்? சி சி சி. ஓகே தானே? ஏன்னா 3 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரிப்பீட் பண்ணிக்கலாம். 30னா எக்ஸ் எக்ஸ் எக்ஸ். 1னா ஐ. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் 442 பாருங்க. 400 பிளஸ் 40 பிளஸ் 2ன்னு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா 400க்கும் நம்ம கிட்ட வேல்யூ இருக்கு. 40க்கு நம்ம கிட்ட சப்ராக்ஷன் ரூல்ல பாருங்க. பிளஸ் 2க்கு இருக்கா? ஓகே. இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? 400னா என்னது? சிடி. 40னா எக்ஸ்எல். 2னா ஐஐ. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க 470ங்க. எப்படி பிரிக்கலாம்? 400 பிளஸ் 50 பிளஸ்
20ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? 400னா என்னன்னு பார்த்தோம்? 400னா சிடி. ஓகே. அப்போ சிடி. 50னா இங்க பாருங்க. 50னா என்ன இருக்கு நமக்கு? எல். ஓகே. எல். 20னா எக்ஸ்எக்ஸ். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் 499 அப்படியே பிரிச்சுக்கலாம். இப்படி பிரிக்கலாம். 400 பிளஸ் 90 பிளஸ் 9. 400க்கு என்ன இருக்கு இங்க? இங்க பாருங்க. என்ன இருக்கு? 400க்கு சிடி இருக்கா? அதேதான் சிடி. 90க்கு பாருங்க. 90க்கு எக்ஸ்சின்னு எழுதலாமா? எக்ஸ்சி. 9க்கு ஐஎக்ஸ். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் 536. 500 பிளஸ் 30 பிளஸ் 6. அவ்வளவுதான். ஓகே. 500னா என்ன பாருங்க? 500னா டி. டி ஃபார் 500. 30 அப்படின்னா ட்ரிபிள் எக்ஸ். 6 அப்படின்னா விஐ. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 561. சரியா? ஸோ இதை நம்ம டைரக்டா 500 பிளஸ் 16 எழுத முடியாது. ஏன் அப்படின்னா 500 எழுதியாச்சு. ஓகே. 60க்கு நம்ம எப்படி எழுதணும்? 60 அப்படின்னாவே 50 பிளஸ் 10ன்னு தானே எழுதணும். சரிங்களா? அவ்வளவுதாங்க. இப்போ பாருங்க. 500னா டி, 50னா எல்லா, 10க்கு எக்ஸ், 1க்கு ஐ. அவ்வளவுதாங்க. இதான் 561. நெக்ஸ்ட் 627. ஓகே. இப்போ 600 அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஒரு 500 பிளஸ் 100. ஏன்னா 600ங்கிறது எதுக்கு பிட்வீன்ல இருக்குன்னு பாருங்க. இதுக்கு பிட்வீன்ல தானே. இதுக்கு ஸ்மாலஸ்ட் அப்படின்னாவே டி தான். அப்போ டி வச்சு தான் எழுதணும். சரிங்களா? ஸோ 500னா டியா, 100க்கு சி, 20க்கு எக்ஸ்எக்ஸ், 7 அப்படின்னா விஐஐ யூஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 643 பாருங்க. 643 எப்படி எழுதலாம்? 500 பிளஸ் 100. 600 ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் 40 பிளஸ் 3ங்க. அவ்வளவுதான். ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ 500னா டியா, 100னா சி, 40னா இங்க பாருங்க. 40னா என்ன இருக்கு இங்க? எக்ஸ்எல்ன்னு இருக்கா? எக்ஸ்எல். 3னா ட்ரிபிள் ஐ. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 759. நான் எப்படி எழுதியிருக்கேன்? 700 500 பிளஸ் 700னா இங்க 200 வரும் பார்த்துக்குங்க. இங்க 200. ஓகே. 500 பிளஸ் 200 தானே 700. ஓகே. நெக்ஸ்ட் 59 50 பிளஸ் 9. 500 எப்படி எழுதலாம்? டி ஃபார் 500. 200க்கு சிசி, 50க்கு எல், 9க்கு ஐஎக்ஸ். அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 786. எப்படி பிரிக்கலாம்? 700 500 பிளஸ் 200. நெக்ஸ்ட் 80 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு பார்த்துக்குங்க. 50 பிளஸ் 30. சரிங்களா? நெக்ஸ்ட் 6 எப்படி எழுதிக்கிறோம்? 500க்கு டி, 200க்கு சிசி, 50க்கு எல், 30க்கு எக்ஸ் எக்ஸ் எக்ஸ், 6க்கு விஐ. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க. 26 ப்ராப்ளம். 807. 807 பிரிக்கலாம். 500 பிளஸ் 300 பிரிச்சுக்கலாம்ல? ஏன்னா இதுக்கு பிட்வீன்ல தான் இருக்கு. டிக்கு எம்முக்கும். அப்போ லோயஸ்ட் ஒன்னு டி தான். இப்போ டி வச்சு தான் எழுதுறோம். 500 வச்சு தான். ஓகே. ஸோ 500 அப்படின்னா டியா. 300 எப்படி எழுதலாம்? சிசிசி. நம்ம 3 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கலாம்னு சொன்னோம். 7க்கு விஐஐ. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் 900 என்ன இருக்கு? 946 இருக்கா? 900 பிளஸ் 40 பிளஸ் 6 பிரிச்சுக்கலாமா? ஏன்னா 900 நம்மகிட்ட இருக்கு. என்ன இருக்கு? சிஎம் இருக்கா? ஓகே. நான் இந்த சப்ராக்ஷன் ரூல்ல பாருங்க. 900னா சிஎம் இருக்கு. 40க்கு அதுலயும் அதே தான் இருக்கு. என்னது? எக்ஸ்எல் இருக்கா? அப்படியே அப்ளை பண்ணுங்க. 6க்கு விஐ. அவ்வளவுதாங்க. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. 1325. இப்போ 1000னா என்னங்க? 1000னா இங்க பாருங்க. எம் இருக்கா? சரியா? ஓகே. இப்போ 1000னா எம் அப்படியே எழுதிக்கங்க. எம். ஓகே. அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் 300க்கு ட்ரிபிள் சி. ஓகே. 20க்கு எக்ஸ்எக்ஸ், 5க்கு பி. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் 3615. 3000னா என்ன? 1000னா எம்மா? அப்ப 3000னா ட்ரிபிள் எம். அவ்வளவுதான். 600 இருக்குல்ல? 615 எப்படி எழுதலாம்? 500 பிளஸ் 100 தான் 600. அப்ப 500னா டியா, 100னா சி. ஓகே. 6 வந்துச்சு. அடுத்து 15. 10 பிளஸ் 5. அவ்வளவுதான். ஃபைனல் கொஸ்டின் பாருங்க. 5230. ஓகே. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது
1000 வரையும் தாங்க. இப்ப 5000 என்னங்க சார் பண்ணணும் அப்படின்னா, மேல ஒரு பார் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த 5ல பாருங்களேன். 5னா என்னது? வி தானே? வி அப்படின்னா 5. விக்கு மேல ஒரு பார் போட்டா, அது என்ன அப்படின்னா 5 இன்டு 1000. அந்த பாருக்கு என்ன அப்படின்னா இன்டு 1000 மீனிங் அப்போ என்ன வரும்? வி பார்னா 5000. சரிங்களா? இதுதான் பார்த்துக்குங்க. இப்போ எக்ஸ் பார்னா என்ன சார் அப்படின்னா எக்ஸ்னா 10ஆ 10 இன்ட்டு 1000 சரிங்களா? அப்போ 10,000 வரும் எக்ஸ் பார்னா. மேல பார் போட்டா இன்ட்டு 1000 அர்த்தம். சரிங்களா? இப்போ ஐவி அப்படின்னா என்னது 4. அதுக்கு மேல பார் போட்டா 4000 சரிங்களா? அதே ரூல் தான் இங்க யூஸ் பண்றோம். சரிங்களா? இப்போ 5000க்கு நம்ம கிட்ட என்ன சொன்னேன்? வி போட்டு வினா 5 மேல ஒரு பார் போட்டா இன்ட்டு 1000 5000 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் 200க்கு சிசி 30க்கு எக்ஸ் 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 அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து கன்வெர்ட் பண்ணிடுச்சு ரோமன் நம்பரை ஹிந்து அரேபிக் நம்பர் கன்வெர்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்க ரோமன் நியூமரல் டு ஹிந்து அரேபிக் நியூமரல்ஸ் கன்வெர்ட் பண்ண போறோம். ஓகே என்னன்னு பார்க்கலாமா? அஸ் யூஸ்வல் தான். அப்படியே பேக்வேர்ட்ல வரும். இங்க பாருங்க ட்ரிபிள் எக்ஸ் இது தனியா பிரிச்சுக்கங்க. சரியா? இது ட்ரிபிள் எக்ஸ் அப்படின்னா என்ன இருக்கு? எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்னா 30 10 plus 10 plus 30யா? ஓகே 3x இருக்கு. நெக்ஸ்ட் விஐஐ அப்படின்னா என்னது? 7. அப்ப என்ன வரும்? 30 plus இது 30யா? இது 7. அப்ப என்ன வரும்? 30 plus 7 equal to 37. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க XL நீங்க பாட்டுக்கு X அப்படின்னா 10 சரியா? L அப்படின்னா 50 இது 3 லைன்ஸ் அப்படின்னா 3 அப்படின்னு எழுதிடாதீங்க. ராங். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க இங்க கிரேட்டஸ்டுக்கு அப்புறம் ஸ்மாலஸ்ட் வருது அதனால ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே இந்த லைன் இந்த நம்பரை பாருங்க XL ஓகே எக்ஸுக்கு எக்ஸ் இருக்கு ஸ்மாலு கிரேட்டரு அப்படின்னா என்ன அது சப்ராக்ஷன் சரியா? ஸ்மாலு கிரேட்டர் சப்ராக்ஷன்ஸ் அப்போ இது ரெண்டும் சப்ராக்ஷன்ல இருக்கு சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸ்எல்னா நம்ம இங்க பார்த்துருப்போம் என்ன இருக்குன்னு பாருங்க எக்ஸ்எல்னா 40 அந்த 40 தான் அப்படியே இங்க எழுதணும் சரியா? எக்ஸ்எல்னா என்னது 40 இது 3 லைன்னா 3 அப்ப என்ன வரும்? 40 பிளஸ் 3 ஈக்குவல் டு 43 தான் இது வரும் சரியா? நெக்ஸ்ட் பாருங்க எல் எக்ஸ்எக்ஸ் ஓகே இதெல்லாம் எல் வந்து கிரேட்டரு ஸ்மாலரு அப்ப கண்டிப்பா அடிஷன் தான். ஓகே ஸ்மாலர் கிரேட்டர் வந்தால் தான் சப்ராக்ஷன்ல போகணும். எல் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கிரேட்டர் வந்ததுனால என்ன பண்ணிக்கிறோம்? எல்லுன்னா இங்க என்னது 50யா சரியா? ஓகே அடுத்து எக்ஸ் 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 ஐ பாருங்க எக்ஸ் எக்ஸுங்கிறது ஒரு பெரிய நம்பர் எக்ஸ் எக்ஸ் அதுக்கப்புறம் ஐ ஸ்மாலஸ்ட் சின்னதாயிருச்சு பாருங்க. ஓகே அப்போ அது ஸ்மாலஸ்ட் ஓகே இங்க ஸ்மாலுக்கு அப்புறம் கிரேட்டர் இருக்கு சரிங்களா? இப்போ இந்த இடத்துல சப்ராக்ஷன் இருக்குங்க. ஓகே அப்போ 3 நம்பர் இங்க இருக்கா? இப்போ எக்ஸ் எக்ஸ்னா 20 வந்துருமா? ஐஎக்ஸ்னா 9 நல்லா பார்த்துக்குங்க சரிங்களா? அப்போ என்ன வரும் இதுல 50 பிளஸ் 20 பிளஸ் 9 என்ன வரும்? 79 வருமா? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் XCVI இங்க பாருங்க பார்த்தோன்னே தெரியுது ஸ்மால் பிக்கு. ஓகே அப்ப என்ன பண்ணணும்? சப்ராக்ட் பண்ணணுமா? அப்போ XCனா என்ன இருக்கு இங்க பாருங்க XCனா 90 அப்ப இது 90யா? இங்க VIனா 6 அப்போ 90 பிளஸ் 6 ஈக்குவல் டு 96 அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாருங்க சிசிஎல் சரிங்களா? சிசிஎல் கிரேட்டரு அப்புறம் ஸ்மாலர் போகுது. ஓகே இது அடிஷன் தான் சரிங்களா? அப்போ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா இங்க சிசி அப்படின்னா என்னது 200 வருமா? சினா 100 சிசினா 200. இங்க பாருங்க எல் எல் ஓகே எல்லுனா 50 இங்க எக்ஸ் 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 இங்க என்னது 30 இங்க ஐவினா 4 அப்ப ஃபுல்லா ஆட் பண்ணுங்க 200 பிளஸ் 50 பிளஸ் 30 பிளஸ் 4 இதுதானே இருக்கு. ஆட் பண்ணா என்ன வருது? 284 வருதா? அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க சிடி இங்க பாருங்க ஸ்மால் பிக்கு சரிங்களா? அப்ப சிடினா என்னது? சப்ராக்ஷன்ல இருக்கு. ஓகே அப்ப சிடினா என்ன நீங்க பாருங்க 400 எழுதிக்கங்க. எல் எல்லுக்கு அப்புறம் எக்ஸ் வருதுனால எல்லுக்கு அப்புறம் எக்ஸ் சரியா? அப்ப கிரேட்டஸ்ட் ஸ்மாலஸ்ட் அப்படின்னா ஆட் தான் சரிங்களா? அப்போ எல்லுனா 50 இங்க எக்ஸ் எக்ஸ்னா என்னது 10 விஐஐனா 7 ஆட் பண்ணுங்க 400 பிளஸ் 50
40 plus 10 plus 7 என்ன வரும்? 467. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க, டி டிசிசி. ஓகே, கிரேட்டர் ஸ்மால் வரதுனால அடிஷன் தான் வரும். ஸோ டினா 500. சிசிசி என்ன வரும்? 300 வருமா? அதுக்கப்புறம் பாருங்க, ஸ்மால் பிக் வருது, எக்ஸ்எல். அப்ப எக்ஸ்எல்னா என்ன? எக்ஸ்எல்னா 40. சரிங்களா? அப்போ 40. 3 லைன்ஸ் இருக்கா? அப்போ 3. ஓகே, இப்போ ஆட் பண்ணுங்க. 500 பிளஸ் 300 பிளஸ் 40 பிளஸ் 3. அப்போ என்ன வரும்? 800. 843 வருமா? அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சிஎம் ஸ்மால் பிக். ஓகே, சிஎம் அப்படின்னு என்ன பண்ணும்? சப்ராக்ஷன்ல இருக்கா? அப்போ சிஎம்னா என்ன இருக்குன்னு பாருங்க, இங்க 900 இருக்கா? அப்ப இங்க 900 எழுதியாச்சு. சரியா? அடுத்ததும் பாருங்க, எக்ஸ்சி ஸ்மால் பிக். அப்ப இதுவும் என்னது? சப்ராக்ஷன்ல தான் வரும். ஸோ எக்ஸ்சின்னா என்னங்க? எக்ஸ்சின்னா 90. 19 எழுதியாச்சு இங்க. அவ்வளவுதான். அடுத்து ஐஎக்ஸ், அதுவும் சப்ராக்ஷன் தான். ஐஎக்ஸ் நமக்கு தெரியும் என்னது? 9. சரிங்களா? அப்போ இது 9. அப்போ என்ன வருது? 900 பிளஸ் 90 பிளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு என்னங்க? 999. That's all friends. Thank you.